இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்திலே சமாதான பலி, அதாவது ஷெலேம் எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் இதை சமாதான பலிகள் என்றும் இதை நாம் அழைக்க முடியும். இந்த சமாதான பலி இது இரத்தம் சிந்தி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இது பாவ பரிகார இரத்தத்தின் ஆற்றலின் அடிப்படையில் தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமாதானத்தை கொண்டாடுவதற்கான ஒரு பலியாக இருக்கிறது. அதாவது மகிழ்ச்சி, அன்பு, ஐக்கியம் ஆகியவற்றினுடைய பண்டிகையாக இது விளங்கினது. இந்த சமாதான பலியில் எதை செலுத்தணும், அதே போல் அதை பலி செலுத்துகிறவனுடைய கடமை என்ன, ஆசாரியனுடைய கடமை என்ன அப்படிங்கிற காரியத்தை இந்த காரியங்களிலே, இந்த பலிகளிலே நாம் முதல்ல பார்க்கலாம். இங்கே செலுத்தப்பட்ட பலி இங்கே 3 தரவரிசைகளாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாட்டு மந்தையிலிருந்து ஒரு காளை அல்லது பசுவை கொண்டு வரலாம். அதே போல் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆண் ஆடு அல்லது பெண் ஆடை அவங்க கொண்டு வரலாம். வெள்ளாட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆண் ஆடை அவர்கள் கொண்டு வரலாம். இப்படி 3 விதமான அந்த தர வரிசைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பலி செலுத்துகிறவன் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, அவன் சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் அவன் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அவன் பலி மிருகத்தின் மேலே அவன் அந்த தலை மேலே தன்னுடைய கையை அவன் வைத்தான். அதை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் அருகே அவன் கொன்றான். அதன் உடல் உறுப்புகள் சிலவற்றை அதிலிருந்து எடுத்து, அதாவது கொழுப்பு, குண்டிக்காய்கள், சிறுகுடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதும், கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வு, இவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேலே அவைகள் தகனிக்கப்பட்டன என்கிற காரியத்தை 3ஆம் வசனம், 4வது வசனம், 9ஆம் வசனங்களில் மற்றும் 10, 14, 15 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். இவைகள் முழுவதுமாக தகனிக்கப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் ஆசாரியர்களுடைய கடமைகள் என்னென்னா, அவர்கள் அந்த மிருகத்தினுடைய இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் அவர்கள் தெளித்தார்கள் என்று 2ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13 பார்க்கிறோம். கர்த்தருடைய பங்கை அவர்கள் அந்த சர்வாங்க தகன பலியின் மேலே போட்டு அதை தகனித்தார்கள் என்று வசனம் 5 நம்ம பார்க்கிறோம். இது ஆசாரியர்களுடைய கடமைகள். இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும், பலிபீடத்தின் மேல் சுற்றிலெல்லாம் தெளிக்கிறது அவர்கள் வேலை. அதே போல் சர்வாங்க தகன பலியைப் போல அவர்கள் இங்கே அந்த கொழுப்புகளை, இந்த காரியங்களை எல்லாமே அவர்கள் முற்றிலுமாக தகனித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த பலி செலுத்தப்பட்ட பின்பு எப்படிலாம் பங்கிடப்படுகிறது என்பதையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பங்கு, அதை இங்கே தகன ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 11 இதில் ஆண்டவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது? கொழுப்பு, குண்டிக்காய்கள், ஜவ்வு மற்றும் சிறுகுடல் கொழுப்பு யாவும் அவருக்காக கொடுக்கப்படுகிறது. இது லேவியராகமம் 7வது அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களில் விலங்குகளினுடைய அந்த முன்னந்தொடைய ஏறெடுத்து படைத்த பிறகு பணிபுரிந்த ஆசாரியன் பெற்றுக்கொண்டான் என்று கூறப்படுகிறது. அதாவது இங்கே ஆசாரியனுக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது. மற்ற ஆசாரியர்கள் மார்க்கண்டத்தை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவும் முதலாவது கர்த்தருடைய சந்நிதியில் ஏறெடுத்து படைக்கப்பட்ட ஒரு காணிக்கை என்று அதே லேவியராகமம் 7:31 பார்க்கிறோம். எஞ்சிய அனைத்தையும் பலி செலுத்தினவன் பெற்றுக்கொண்டான் என்பதையும் 7ஆம் அதிகாரம் 15 அங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது இங்கே ஒரு பலியில் மட்டும்தான் பலி செலுத்தியவனுக்கும் இங்கே பங்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். பெரும்பாலும் அவன் தனது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு விருந்து கொண்டாடினான் என்பது இந்த பலியிலிருந்து தோன்றுகிறதை பார்க்கிறோம். இவ்வாறாக இந்த பலியானது இஸ்ரவேலருக்குள்ளான உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு சமாதானத்தை உருவாக்குகிறதற்காக இது செலுத்தப்பட்ட பலியாக இருந்தது. பலியை கொண்டு வந்தவன் யெகோவாவுடன் தான் கொண்டிருந்த ஐக்கியத்திற்காக மகிழ்ந்து நன்றி செலுத்தினவனாக இங்கே காணப்பட்டான். கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒரு உறுதி செய்து கொண்டவன் அல்லது ஒரு சிறப்பான நன்மையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன். அதன் காரணமாக
இந்த சமாதான பலியை அவன் செலுத்தினான் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இது இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அங்கே கொழுப்பையோ இரத்தத்தையோ உண்ணுவது அவர்களுக்கென்று தடை செய்யப்பட்டிருந்ததை 16வது 17வது வசனத்தில் பார்க்கிறோம். ஏனெனில் இரண்டுமே கர்த்தருக்கு சொந்தமானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாள சின்னமாக இருந்ததோடு கொழுப்பை குறித்த ஒரு கட்டளை ஒரு நோய் தடுக்கும் மருந்தாக தொடக்கத்திலேயே இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரத்த அழுத்தம், அதாவது ப்ரெஷர் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, வாத நோய் இருக்கிறவங்க, அதே போல் லங்ஸில் நுரையீரலில் நோய் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நோய் இருந்தாலோ அல்லது வராமல் தடுக்கிறதற்கோ கொழுப்புணவை நாம் உண்ணக்கூடாது என்று இன்றைக்கி மருத்துவர்கள் ஆலோசனை கூறுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கே ஆண்டவர் இவைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு தடை செய்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். இந்த முதல் 3 பலிகள், அதாவது சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த பலிகள் தேசத்தினுடைய பொதுவான ஆராதனையில் இவைகள் இடம்பெற்றிருந்தன. எனினும் எந்த தனி மனிதனும் எந்த நேரத்திலும் தானாக மனமுவந்து கர்த்தருக்கு இந்த பலிகளை கொண்டு வரலாம் என்கிற கட்டளைகள் இருந்தன. ஒருவன் பாவம் செய்தபோது இனி குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது இனிமேல் நம்ம கற்றுக்கொள்ள போகிற 2 பலிகளை கட்டாயம் அவங்க செலுத்தணும் என்கிற கட்டளை இருந்ததை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இவ்வாறாக 2 விதமான பலிகளை நம்ம பார்க்கிறோம். ஒன்று மனமுவந்து செலுத்துகிற பலி, அதுதான் இந்த 3 பலிகள், சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. மற்றது கட்டாயமாக பாவ பரிகாரத்திற்காக அது செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அவர்களுக்கென்று பலிகளை குறித்த காரியங்கள் அருமையாக வரையறுத்து கூறப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமாதான பலி, இது எப்படியா சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு இரத்தம் எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ஷெலேம் என்று சொல்லி இந்த வார்த்தை, எபிரேய வார்த்தையை பார்த்தோம். சமாதான பலிகள், இது ஒரு பன்மை, அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது பொது நிகழ்ச்சிகளுடன் அது தொடர்புடையது என்பதை 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் பார்க்க முடியும். இது ஐக்கியம், ஒத்துழைப்பு, கொண்டாட்டம் ஆகியவற்றை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பலி ஸ்தோத்திரம், பொருத்தனை, உற்சாக பலிகளுடனும் இணைத்து கூறப்படுகிறதையும் நம்ம லேவியராகவும் 7வது அதிகாரம் 11லிருந்து 18 வரையும் பார்க்க முடியும். சமாதான பலியில் ஒரு பகுதி அங்கே சர்வாங்க தகன பலியாக மாற்றப்பட்ட பின்பு மீதியை ஆசாரியர்கள் அவர்கள் புசிக்கிறார்கள். இதன் பலியிடுதல், இந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் சர்வாங்க தகன பலியை ஒத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாதான பலியில் பலி விலங்குல ஆண் பெண் என்று இங்கே வேறுபாடும் இல்லாததையும் நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த பலியானது கிறிஸ்துவினுடைய பலியாகுதலுக்கும் கர்த்தருடைய பந்தியாகிய திருவிருந்துக்கும் இது ஒரு நிழல் உருவமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழுதற்ற கிறிஸ்து நமது சமாதான பலியாக அவர் பலியானார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலி மிருகத்தினுடைய உள்ளே உள்ள உறுப்புகள் பலியாக்கப்பட்டது போல கிறிஸ்து முற்றிலும் நமக்காக அவர் பலியாக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது. அதே போல் கிறிஸ்து நமக்காக சமாதான பலியாகி, அதாவது சமாதான காரணராகி, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அவர் சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பகைஞராக இருந்த நம்மை, இந்த இருதரத்தாரையும் அவர் சமாதான காரணராகி தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு பகைஞனாக இருந்தான். இங்கே இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக, சமாதான பலியாக மாறி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். சமாதான பலியில் ஆசாரியர்கள் பங்கடைந்தது போல நாமும் கிறிஸ்துவில் நாம் பங்கடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இது உற்சாக பலியாக இருந்தது போல கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே ஒரு உற்சாக பலியாக அவர் தேவனுக்கு மனம் உவந்து ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பலியிடுகிறவன் கைகளை அந்த பலியை கொண்டு வந்தது போல கிறிஸ்து தம்மையே தாமாக அங்கே ஒப்பு கொடுத்தார். பலியினுடைய மார்க்கண்டத்தை பிதாவின் சந்நிதியில் அசைவாட்டினாங்களே, இது கிறிஸ்துவுக்கு நம்ம மீதும் அன்பு வச்சிருந்தார், பிதா மீதும்
அன்பு வச்சிருந்தார். பிதாவினுடைய சந்நிதியில் அது உயர்த்தி காட்டினதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அசைவாட்டினது கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலுடன் தொடர்புடையதாகவும் இருக்கிறது. அன்பின் கயிறுகளினால் நம்மை பிதாவுடன் இயேசு கிறிஸ்து இந்த பலியின் மூலமாக ஒரு சமாதான பலியாக நம்ம தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவோடு கூட அந்த அன்போடு கூட அவர் நம்மை கட்டி வைத்தார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதை புரிந்து கொண்ட பவுலப்போஸ்தலன் தான் அவர் சொல்லும் பொழுது, உயர்வோ தாழ்வோ வேறு எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றே அவர் அத்தனை தைரியமாக அந்த அன்பை புரிந்து கொண்டவராக சொல்லுகிறார். ஆகவே சமாதானமும் இரத்தமும் வேறுபட்டது. ஆனால் பகையை தீர்க்க இரத்தமின்றி சமாதானம் இல்லை அப்படிங்கிறத இந்த பலியானது நம்மை சுற்றி காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகரை தேவனோடு கூட சமாதானமாக மாற்றுகிறதற்காக இயேசு கிறிஸ்து பலியானார். அவரது இரத்தம் அதனை சாதித்தது. இன்று அவரது பிரதிநிதிகளாக உலகத்தில் வாழ்கிற நாமும் கூட ஒரு சமாதான உறைவிடங்களாகவும் விளங்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நாமும் தியாகம், பாடுகளை சகித்தல் போன்றவற்றை செய்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நித்திய சமாதான சுவிசேஷத்துக்கான அந்த இரத்தம் சிந்த வேண்டிய ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நேரலாம். பவுல் அதை எதிர்பார்த்தார். நாமும் நீதியின் ஆயுதங்களாகவும் சமாதான புத்திரர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமாதான பலி இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பகையாக இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்தெறிந்து இன்றைக்கு இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இரத்தத்தினால் பிதாவோடு கூட சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கிறிஸ்து நிறைவேற்றினது போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சன்னிதானத்தில் தன்னையே சமாதான பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி நமக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனோடு கூட சமாதானம் பெற முடியும், அந்த பகைமை மாற முடியும். இது இரத்தம் சிந்துதலினால் நடந்திருக்கிறது என்பதை சொல்லி கொடுத்து தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை செய்கிறதற்கு சமாதான புத்திரர்களாக, தேவ புத்திரர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறோம். அதை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.